இந்த கலியுகத்திலே இறைவனின் பல அவதாரங்களில் 2 அவதாரங்கள் கண்கண்ட தெய்வமாக, கலியுக வரதனாக, சத்தியஸ்வரூபனாக மக்களால் போற்றப்படுகிறார். ஒருவர் திருப்பதியிலே உள்ள திருமலையில் வெங்கடநாதனாக 7 மலையானாக நின்ற கோலத்திலே ஒரு கரம் வரத ஹஸ்தத்துடன் மறுகரம் தன் பாதத்தை காட்டி, என்னை காண வரும் பக்தர்கள் என் பாதத்தை பிடித்து கொண்டாலே போதும், அவர்கள் கேட்பதையும் கேட்க நினைப்பதையும் லௌகீக ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன் என சரணாகதி தத்துவத்தை உணர்த்தி நம் அபிலாஷைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ள அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவர் இந்த சபரிமலையிலே 18 படிகளுக்கு மேலே நைஷ்டிக பிரம்மச்சாரியாக விரதம் பூண்டு தவக்கோலத்திலே குக்குட ஆசனத்திலே அமர்ந்து இடது கரம் டோல முத்திரையும் வலது கரம் சின் முத்திரையுடன் தன்னை நாடி வரும் பக்தர்கள் மும்மலத்தை ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ஐயும் விடுத்தால் இங்கே நீ கடவுள் ஆகலாம் என்ற ஞானத்தை அருளும் ஹரிஹர புத்திரனாக, ஞான குருவாக, சுவாமி ஐயப்பனாக எழுந்தருளியுள்ளார். தன் பக்தர்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை ஜோதி ஸ்வரூபமாக பொன்னம்பல மேட்டிலே காட்சி தருவேன் என்ற வரத்தின்படி மகரத்திலே சூரியன் பிரவேசிக்கும் இந்த புண்ணியமான உத்தராயண காலத்திலே இன்றைய நன்னாளிலே ஜோதி ஸ்வரூபமாக தோன்ற இருக்கும் ஐயனை இல்லத்தில் இருந்தபடியே தொலைக்காட்சி வாயிலாக காண காத்திருக்கும் நாம் அனைவருமே பெரும் பேறு பெற்றவராகும். பிரம்மாண்ட புராணத்திலே பூதநாத உபாத்தியாயம் என்னும் பகுதியிலே ஹரிஹர புத்திரனின் வரலாற்றை வியாச பகவான் நமக்கு எடுத்து கூறுகிறார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள். இந்த அமிர்தத்தை அசுரர்கள் அருந்தினால் அவர்கள் சாகாவரம் பெற்று விடுவார்கள் என அஞ்சி தேவர்கள் திருமாலை வேண்ட அவர் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களின் கவனத்தை திசை திருப்பி அவர்களிடம் இருந்து தந்திரமாக அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். ஸ்ரீமன் நாராயணரின் மோகினி அவதாரத்தை சாதகமாக்கி விதிவசத்தால் நிகழ இருக்கும் மகிஷ சம்ஹாரத்தை நிகழ்த்துவதற்காக சிவபெருமான் மோகினி அழகிலே மயங்கி இருவரிடம் இருந்து வெளிப்பட்ட அவர்களை பெரிய ஜோதியாக அந்த ஜோதியில் இருந்து குழந்தையாக அவதரித்தவர் ஹரிஹரபுத்திரன். திருமாலிடம் இருந்து வெளிப்பட்ட சக்தியும் மிக பெரிய ஜோதியாகி அந்த ஜோதியிலிருந்து அவதரித்தவர் ஹரிஹர புத்திரனாவர் என்று விஷ்ணு புராணம் நமக்கு தெரிவிக்கிறது. தாயாகிய ஸ்ரீமன் நாராயணனாக அப்பனாக சிவபெருமானையும் பெற்றதால் இவர் ஐயப்பன் என்று போற்றப்படுகிறார். பூலோகத்தை காவல் புரியும் காவல் தெய்வமாக ஆசீர்வதித்தார் சிவபெருமான். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். அவர் மரியாதை நிமித்தமாக இர்விகுதி சேர்க்கப்பட்டு இவரே ஐயனாராக தமிழ்நாடு முழுவதும் பல கிராமங்களில் வழிபடப்படுகிறார். அப்பன் என்ற விகுதி சேர்த்து இவர் ஐயப்பன் என்று கேரளாவிலே அன்போடு மக்களால் போற்றப்படுகிறார். இவர் பிரம்மலோகம் சென்று முறைப்படி பிரம்மாவிடம் சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று மகா சாஸ்திரு என்ற திருநாமத்தை பெற்றார். இவரே சாஸ்தா என்று போற்றப்படுகிறார்.
இவர் பூரணா மற்றும் புஷ்கலா எனும் இரு தேவியரை மணந்து கைலையில் வடமேற்கிலே வாசம் செய்கிறார். கந்த புராணத்தில் இவரை பற்றிய குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு யுகங்களில் பல்வேறு காலகட்டங்களில் இவர் 8 அவதாரங்களை பூலோகத்தில் எடுத்துள்ளார். அவை ஆதிசாஸ்தா, பாலசாஸ்தா, காலசாஸ்தா, சம்மோகன சாஸ்தா, கிராத சாஸ்தா, ஆரிய சாஸ்தா, வித்யாசாஸ்தா மற்றும் தர்மசாஸ்தா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.